அத்தை இந்த இடத்துல போட போறீங்களா? அப்படியே இருக்கட்டுமா? ஐயோ இங்கே பாருங்க, மறி கொழுந்து மறி காய்கறிலாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், ரெடி. இதை எடுத்து மழை தூருது. 1 மணி நேரம். எத்தனை மணிக்கு தெரியுமா ரெடி பண்ணணும் அதெல்லாம்? நிறைய பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, கரும்பு வந்து பொங்கல் கரும்பு போட்டிருந்தோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே போட்டிருந்தோம். நானும் பொறுமையாக அதை வீடியோ எடுக்கணும் அப்படியே விட்டாச்சு. அதுலேருந்து என்னென்னா, இப்போ நல்லா முளைப்பு வந்து அப்படியே போட்டதில் 20-30 கரும்பும் அப்படியே முளைச்சிரும் போல இருக்குது. அதனால் எடுத்து இப்போதைக்கு அந்த பாத்தி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி கட்டி அதில் வந்து இப்போ ஊனி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பொறுக்கியாச்சு. எப்படியும் ஒரு 70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கிடந்துச்சு. இதுலேருந்து வந்து இந்த குருத்து வந்து முளைப்பு வந்துருச்சு. இதோ இருக்கு பாருங்க, இந்த குருத்து வந்து நல்லா முளைப்பு வந்துருச்சு. அதனால் வந்து இதை இப்படி தான் வைக்கணுமா? நான் இது வரைக்குமே கரும்பு வந்து இப்படி தான் வைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து படுக்க வாட்டத்தில் தான் வைக்கணுமா? போன தடவை வச்சதெல்லாம் நான் பார்க்கல, சும்மா போய் ஊனி வச்சது தானே அது. அதுலேருந்து 3 கரும்பு பொங்கலுக்கு எடுத்தோம். அடுத்த வருஷம் பாருங்கள், ஒரு கட்டு இல்லைன்னா அரை கட்டாவது அதுலேருந்து எடுத்து நம்ம பொங்க வைக்கிறோம். அதனால் இந்த வருஷம் வெற்றிகரமாக இந்த கரும்பு வந்து நாங்கள் பதியம் போடுறோம். இதில் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சதுண்ணா. குடிமை வாடா, இதெல்லாம் பொறுக்கு. எல்லாமே முளைப்பு வருதுங்க. ஏன்னா பொறுக்கு பாருங்க, எல்லாத்துலேயுமே அந்த கணுவு வெடித்து முளைப்பு வருது. இங்கே வாங்கலாம். அதெல்லாம் வேர் விட்டுடுச்சா? பாதி கரும்புலாம் வந்து நல்லா ஒரு 3-4 கரும்பு நல்லா வேர் விட்டுடுச்சு பாப்பா எடுத்ததில். இதில் வந்து இப்போ அத்தை இந்த இடத்துல போட போகிறீங்களா? இது வந்து நம்ம கொல்லையோட நடுப்பக்கம் போட போகிறோம். சேர் இன்னும் குழைக்கலை. இப்படி வச்சு அதில் வந்து இப்படி ஊனிக்கிட்டு வராங்க. நான் ஊனலை, அங்கே ஊனிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா இதை குழைச்சி நல்லா ஊனிடுவாங்க. அங்கே வந்து வேரே விட்டுடுச்சு பாருங்களேன். காட்டுமா? என்னவா? நவரு நவந்துக்கோ. அதே பக்கமே வைக்கணுமா? இங்கே பாருங்க, நல்லா விட்டுருச்சு. இப்படியே இருக்கட்டுமா? ஐயோ இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து கரும்பு. இதோ பாருங்க, இந்த பக்கம் வர்றதுலாம் கரும்பாக வர்றது தானேங்க. இதோ பாருங்க பாப்பா வச்சுருக்கிறது. அப்படி சும்மா அப்படியே வச்சு விட்டது. நம்பிக்கை இருக்கு. இது வந்துச்சு. அத்தை அங்கே வேணுமா? அங்கேயே வச்சிடவா? சரி. இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கோம் நாங்கள். ஒரே ஒரு ரோஸ் செடி. ஏன்னா ஒயிட்டு தான், ரோஸ்லேயே வந்து ஒயிட்டு தான் நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒயிட் கலர் வச்சுருக்கோம். சரி வாங்க அங்கே போய் வைப்போம். பாருங்க, இங்கே தெரியுதா? இந்த பக்கம் பாத்தி கட்டி வச்சுருக்கிறது எல்லாம் வந்து கரும்புக்கு தான். இது வந்து வாழை கொல்லை போய் இப்போ கரும்பு கொல்லையாக போகுது. அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா நடுவில் கரும்பு முளைச்சிருக்க போகுது. இது பாருங்க. ஆனால் எல்லா கரும்புமே வந்து சூப்பரான கரும்பு. நம்ம அடிப்பக்கம் வேர் வந்திருக்கும் இல்லையா, அந்த கரும்பை எடுக்காமல் நுனியில் இருக்குல்ல, கொளுத்தாடான்னு நாங்கள் சொல்லுவோம். நுனி கரும்பாக இருக்குல்ல சப்புன்னு, அந்த கரும்பை வெட்டி போட்டது தான் இந்த அளவுக்கு வேர் வந்திருக்கு. அடியில் ஆல்ரெடி வேர் வந்திருக்கும் இல்லையா, அதனால் அது அந்த அளவுக்கு பதியம் வராது போல இருக்குது. நுனி கரும்பை தான் சும்மா வெட்டி போட்டோம். சூப்பராக வந்திருக்கு. எடுத்து காட்டுறோம். இந்த வாழெல்லாம் கலப்பி விட்டு காய்கறிலாம் பறிக்கிற மாதிரி கரும்பும் வரும், நம்பிக்கை இருக்கு. ஆமாம் பொங்கலுக்கு கிடைக்கலனா கூட இடையில நாங்களே 2-3 வெட்டி சாப்பிட்டுப்போம். ஏன்னா இந்த தடவை கரும்பு வந்து நல்ல இனிப்பு, எந்த மருந்து எதுவுமே கலக்காமல் நம்ம எடுத்தது இல்லையா, நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இதோ பாருங்க, இந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து அங்கெல்லாம் வந்து இப்போ தான் சும்மா லைட்டாக குருத்து வருது. தோ வச்சுருக்கிறதுலாம் வந்து நல்ல கரும்பாகவே இலை வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டே வச்சது போல் இருக்குது. ஆனால் எல்லா கரும்புமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா வேர் வந்து பாருங்கள். நம்ம அங்கே போட்டோம்ல அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதில் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. சும்மா அந்த நுனியை தான் கட் பண்ணி போட்டோம். வேர் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து கரும்பு, முழு கரும்பாக வர்றது. சரி, இதுக்கு வந்து டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம என்ன டிப்ஸு, ஏதாவது மருந்தாக வைக்க போகிறோம், அப்படியே கிளம்புறது தானே. வேறு ஏதாவது அதுக்கு இந்த மாதிரி தான் அடி உரம் வைப்பாங்களா? அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி தான் வைக்கணுமா என்னான்னு தெரியல. ஆனால் நாங்கள் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், இடையில பிடுங்கிட்டு சொருனாலும் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆள் தான். சரி வாங்க அங்கே போமா. அவியா அந்த இதில் காஃபி போட்டிருக்க பாரு, அதில் ஜீனியை மட்டும் போட அத்தைக்கு. இதில் போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்க. குட்டிமா
எங்கள் வீட்டில் வந்து பூ குறைஞ்சிருச்சு, என்னன்னே தெரில. ஒரு 4-5 தடவை தான் நல்லா பூத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இவ்வளோ தான் பூத்துருக்கு. அன்னைக்கு கரும்பு வச்சோம் பாருங்க, கரும்பு வச்சுட்டு அதுலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியல. அன்னைக்கு பேசும்போதே வந்து மூக்கை ஒழுகிட்டு கொஞ்சம் ஃபீவரோடு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதே மணி 10 போல் ஆயிடுச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் ஊசியை போட்டுட்டு ஜுரம், நல்லா குளிர் ஜுரம் மாதிரி வந்து மூக்கு வந்து நான்ஸ்டாப்பாக ஊற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு, சுத்தமாக நிற்கவே இல்லை. அப்புறம் நேற்றும் சனிக்கிழமும் வீடியோ போட முடியலையா, ஃபீவரில் தான் அப்படியே படுத்துட்டேன். பகல்லையும் ஒரு தடவை ஜுரம் வந்துச்சு. அப்புறம் மாத்திரையை போட்டு சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துரும் அப்படின்னு விட்டாச்சு. இது வந்து நீங்கள் பார்க்கும் நாள் வந்து தைப்பூசம். காலையிலே 3:45க்கு எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசலாம் அழகாக தொடச்சி வச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து நானும் என் கணவரும் விரதம். நம்ம வீட்டில் கவிச்சிங்கிறது நான்வெஜ் சமைச்சே 15 நாள் கிட்டத்தட்ட தாண்டிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் வந்து சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் போல் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கேன், சாம்பார் ஒரு பக்கம், பருப்பு வேக போட்டிருக்கேன். காலையிலே எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டா போகும்போது பசங்களுக்கு ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கேன். பூ நேற்று கட்டி போட்டேன், அப்படியே இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு நான் யதார்த்தமாக இந்த புடவை கட்டினா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே அமைஞ்சிருச்சு. பூ வேறு இல்லை, ஒரே ஒரு ஜெவந்தி பூ மட்டும் காலையில் வச்சுக்கிட்டேன். சரி, என்னது இதான் மறிக்கொழுந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டேன். சரி, இன்றைக்கி வந்து சஷ்டி விரதமும் அதிக பேர் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து விரதமும் நிறைய பேர் எடுப்பீங்க. நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், அதுவும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கோம். அதாவது வந்து நாங்கள் 2 பேருமே சரி ரொம்ப பக்தி முக்தி போன ஆள் கிடையாது. விரதமும் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம். எப்பயாவது இந்த மாதிரி முக்கியமான தினம் வந்தால் கண்டிப்பாக விரதம் இருப்போம். அதனால் ரொம்ப எல்லாம் கடவுள்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்லாம் இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் தான் நமக்கு நன்மை நடக்கும். அதனால் கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கை தான், அதன்படி எல்லாம் நடக்கணும். ரொம்பவும் பக்தி முத்திரக்கூடாது. சரி வாங்க இட்லி ஊற்றும். அப்படிலாம் கிடையாது, அப்படியாப்பட்டாலாம் கிடையாது. இந்த வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு எப்படி மனசுக்கு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துப்போம். சரி வாங்க. இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப என்னமோ மழை வரா மாதிரி இருக்குது. தைப்பூசம் அதுவும் லைட்டாக மழை தூரும், அந்த மாதிரி வந்தாலும் வரலாம், என்ன பண்ணுதுன்னு தெரில. காய்கறிலாம் ஒன்றும் இல்லை, 3 கத்திரிக்காய், பச்சை மிளகாய் வந்து நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சுக்கிட்டோம், 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு, அதை போட்டு தான் இன்றைக்கி சாம்பார். காஃபி வந்து அத்தைக்கு போட்டு வச்சுருக்கேன். அத்தையும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் விரதம் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. வேணாம் அத்தை, நீங்கள் சுகர் பேஷண்ட்டு, நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் இது இருக்கும்போது நீங்கள் எடுக்க வேணாம் அப்படின்ட்டேன். இட்லி 2 தட்டு ஊற்றிருக்கேன். இது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். அப்படியே எடுத்துகிட்டு, ஏன்னா சட்னிலாம் வச்சா அதை வதக்கணும் அரைக்கணும், கொஞ்சம் லேட்டாகும். இதுனா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். சரி, அவ்வளோதான், ரெடி. இதை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தட்டு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். சின்னத்தை மணி அதெல்லாம் வரல, அவங்களாம் வீட்டில் இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் இப்போ போகிறோம். இது அவங்க அப்புறமா ஊற்றிப்பாங்க. சரி காவியா, இந்த காஃபி மட்டும் அத்தைக்கு சேர்த்து ஊற்றி கொடு, அவங்க காலிலேருந்து வெறும் வயிட்டாக கிடக்குறாங்க. நான் ஏஞ்சி குளிச்சுட்டு வரேன், அப்போ தான் ஏஞ்சி அவங்க வந்தாங்க. 4:30 மணி போல் ஏஞ்சிட்டாங்க. சரி அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து போய் கிளம்பிட்டு, காலையிலே எனக்கு தைப்பூசங்கிறதுனால சில கோவிலில் காவடிலாம் எடுப்பாங்க. நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொண்டல்கிட்ட கோவிலுக்கு போகிறதா இருந்தோம். என் குரல் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. கொண்டல்கிட்ட கோவிலுக்கு போகிறதா இருந்தோம். இப்போ வந்து கொண்டலுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம், திருவிடைக்கழி தான் கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து இங்கே போய்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் விரதம் இருக்கிறதுனால வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வரும், வெட்டி கதை பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கோயிலாக போயிட்டு வந்துட்டோன்னா ஈவினிங் போல் வந்து பொங்கல் வச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். கடவுள் எப்படி என்ன வழி விடுறாருன்னு தெரில. சரி, நான் போய் கிளம்பிட்டு ரெடி ஆகிறோம். இப்போ தான் நம்ம ஊர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். உள்ளூர் சாமியை கும்பிடாமல் எப்படி வெளியூர் சாமியை பார்க்க போகிறது, அதனால் காலையிலே போய் கும்பிட்டு வந்துட்டோம். அப்படி இப்படின்னு பார்த்து மணி வந்து 8 ஆக போகுது. எல்லோரும் கிளம்பியாச்சு. இது வந்து கோயிலில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க. இது வந்து இந்த பூ வாங்கிட்டு வந்தோம், அதனால் ஆளுக்கு எல்லோரும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலான்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னவருமா, மூக்கு நல்லா இருந்துச்சு, ஊசி போட்டு மாத்திரைலாம் போடவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ காலையிலே தலைக்கு ஊற்றின பாருங்க வந்துருச்சு. மேட்டூர் டேமு ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உறிஞ்சிக்கிட்டே தான் கிடப்பேன்.
ஹேர் பின்னில் வச்சா உழுந்து போயிடுது, அப்படியே நிற்க மாட்டேங்குது. அதனால் ஊக்குள்ளே வச்சிரும். இது இட்லி சுட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்க, இட்லி வச்சாச்சு. இந்த பாக்குத்தட்டு நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ தட்டு இவ்வளோ மெம்பர்ஸ் போகலை, இருந்தாலும் யாராவது வந்தால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம். 3 பட்டில் தண்ணி, இதில் ஃபுல்லாக ஒரு செம்படம் இருக்குல்ல, அதில் வந்து சாம்பார் வச்சுருக்கோம். இதில் வச்சுருக்காவியா தூக்கிவை குட்டிமா ஓடியா. 5 பேருக்கு. வா 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 இப்படி வச்சுருக்கேன். தண்ணி வைக்க முடியுமா? வேணாம், காரில் வச்சுக்கலாம். இது நசுங்கிட போகுது, மூடு. ஏன் அதை ஓப்பன் பண்ணிட்டேன்? சரி, அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம் எல்லோரும். இதுக்கப்புறம் வந்து வண்டி நிற்காது, எல்லோரும் கோயிலில் போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வந்திருப்போமா? 500 மீட்டர் நடந்து வர்றதுக்கே 1 மணி நேரம் நிற்கிறோம் நாங்கள். அவங்கவுங்க 2 மணிலேருந்து நடப்பயணமாக வந்து கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து கூட்டம் ஏறி இருக்கு, இப்போதான் கூட்டம் ஏறி இருக்குண்ணா. நம்ம ஏந்திரிச்சோம் பாருங்க, 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். அப்பயே நாங்கள் வந்திருக்கணும், கொஞ்சம் தவறி இழைத்து விட்டோம். இப்போ வந்து எப்படி நாங்கள் சாமி பார்க்க 1 மணி ஆகுமா? தாண்டும். 4 மணிக்கு பார்த்துரும். 4 மணிக்கு பார்த்துரும். பரவாயில்ல, நிற்க பலன்தான். மழை வராமல் இருந்தால் போதும். இங்கே நிற்கிறவங்களுக்குலாம் உடம்பு கொஞ்சம் இந்த கிளைமேட்டு ஏற்றுக்கும். எனக்கு தான் ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு கொஞ்சம் காயுது. மழை கொஞ்சம் அதிகமாக வராமல் இருந்தால் நல்லது. பார்ப்போம். இங்கேயே இப்படி இருக்குன்னா பழனிலாம் எப்படி இருக்கும்? இன்னும் படுபயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே சாரமாக வராங்களே, அங்கே மாலை போட்டவங்க மட்டும் தான் வருவாங்க அதிகமாக. இங்கேயுமே மாலை நாங்கள் போகும்போதே அளவுலாம் குத்திட்டு இருந்தாங்க. பால் கூடலாம் காலையிலே முடிஞ்சிட்டு போல. அது எடுமா, அது இருக்காது, சாம்பார் இருக்குது, ஓப்பன் பண்ணு. கரெக்டாக கார சட்னி வச்சுருக்கலாம், சாம்பாரும் பொடியும் இருக்குது. கரெக்டாக இங்கே 8:45 நாங்கள் லைனில் நின்னோம். 8:30 இருக்கும், அதில் லைனில் நின்னோம். ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் மூவ் ஆகிருப்போம். எங்களுக்கும் கோயிலுக்கும் எப்படியா இருந்தாலும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும்ல. 3 இருக்கும். 1 கிலோமீட்டர் வரைக்குமே நாங்கள் 1 மணி நேரம் தான் நின்று இருக்கோம். அவ்வளோ ஒரு இது, எங்களால் சுத்தமாக லைனே மூவ் ஆக மாட்டேங்குது. 2 மணி நேரம் இருக்கும். ஏன்டா லைனே மூவ் ஆகலை, ஒரே இடத்துல நிற்கிறோமேன்ட்டு இவங்கள அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொல்கிறதுக்கு, அங்கே வந்து இடையில புது போய் அவ்வளோ கூட்டமாக அங்கே தான் இருக்குது. லைனே வந்து கோயிலுக்கு முன்னாடி தான் போகுது. நாங்களாம் சும்மா டம்மியாக நின்றுக்கிட்டு இருந்திருக்கோம் 2 மணி நேரம் 3 மணி நேரமா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்குலாம் வந்து பசியே வந்துடுச்சு. காலையிலே இட்லி சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். கூட்டம் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ தூரம் நின்னதுக்கு எங்களுக்கு அந்த சாமியை பார்த்த நேரம் எனக்கு அழுவலே வந்துருச்சுங்க. அங்கே நின்னதுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒன்றும் தெரியல. இப்போ தான் வந்து உக்காந்துருக்கோம். மோர் கொடுத்தாங்க, நானும் அவங்களும் குடிக்கலான்னு கொடுத்தோம். அடி வண்டல் போல இருக்குது, மோர் ஃபுல்லாக செம உப்பு. அதையும் அப்படியே வச்சுட்டோம். இப்போ இவங்களுக்கெல்லாம் இட்லியை வச்சு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு அப்படியே அரைச்சிட்டு போக வேண்டியதான். நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கும். நல்ல வேளை இட்லி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே இது சாப்பாடுலாம் போட்டாங்க, இப்போ ஒன்றுத்தையும் காணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் செம கூட்டம், நல்ல கூட்டம். நிறைய பேர் பேசினாங்க, சில பேர்கிட்ட பேசினேன், சில பேர் பார்த்துட்டு கையை மட்டும் ஆட்டிட்டு வந்துட்டேன். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்ன இப்படி போகுது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று இது பண்ணோம். 3/4 பேர்கிட்ட பேசிட்டேன். இந்தம்மா
தட்டெல்லாம் வந்து அங்கேயே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டிலையே நல்லா டேப்பில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பிட்றணுமா, நம்ம வீடு கிடையாது, பொறுமையாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், உப்பு இருக்கா? இதோ வைக்கிறேன், மயங்கிடும் அது. பொடிலாம் வைக்கல, நீங்கள் வச்சுக்கோங்க. பொடி இருக்கு, இந்த ஸ்பூனு தான் எடுத்துகிட்டு வரல. இந்தா காட்டுக்கொண்டா போதுமா? ம், அப்படியே ஆத்திட்டு அப்படியே கொடு. இந்த அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுலேயே நாங்கள் வந்து வேறு ஒரு கொண்டல் போகிறதான்னு சொன்னோமா, அங்கே வந்து இப்போதைக்கெல்லாம் போக முடியாது போல இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அது பொங்கலுக்கு கொஞ்சம் இது அரிசி அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போனால் கரெக்டாக 3:30 4 மணி 4 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போய் பொங்கல் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு. அதை விட சாமியை பார்த்தது அது சந்தோஷமாயிடுச்சு. இந்த நாளில் நீங்களும் விரதம் எடுத்து கண்டிப்பாக வேண்டியிருப்பீங்க, நல்லபடியாக நடக்கும். அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம். காது அடைச்சிருக்கு, நான் கத்துறா மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த காதில் சுத்தமாக விழவே இல்லை. சரி, டாட்டா.